நல்லவேளை படத்துல இந்த பாட்டு இல்ல என இணையத்தில் தக்லைஃப் படத்தை தொடர்ந்து முத்தமழை பாடலுக்கும் விமர்சனம் எழுந்திருக்க என்ன காரணம் என விரிவாக பார்க்கலாம். தக்லைஃப் திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு திரையரங்குகளில் வெளியானது. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் கமலஹாசனும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைகோர்த்த மற்றொரு காம்போதான் இந்த தக்லைஃப். நாயகன் போலவே ஒரு கதைக்களமாக இருக்கும், படத்தின் டைட்டிலும் அப்படித்தான் இருக்கிறது என படத்தின் விமர்சனம் ஆரம்பத்தில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் மெயின் ரோலில் நடிக்க அவருடன் சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களும் கைகோர்த்து நடித்திருந்தனர். அதோடு AR ரகுமான் இந்த படத்திற்கு இசை அமைத்திருந்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை தூண்டியிருந்தது. எப்போது திரைப்படம் திரைக்கு வரும் என்ற பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தக்லைஃப் படத்தின் ஆடியோ லான்ச்சில் வெடித்த கமலின் சர்ச்சையான பேச்சு படத்தின் எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே ஏறச் செய்தது. ஆம், தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கமலஹாசன் பேசியது பெரும் சர்ச்சையானது. இதனால் கர்நாடகாவில் கமலுக்கு எதிராக மன்னிப்பு கேட்க வேண்டும் என எழுந்த கோரிக்கையை அவர் ஏற்காததால் தக்லைஃப் அங்கு மட்டும் வெளியாகவில்லை. கர்நாடகா தவிர்த்து அனைத்து இடங்களிலும் இத்திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை நோக்கியிருந்த நிலையில் அதன் கதைக்களம் ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை தந்ததுடன் அவர்களின் கொண்டாட்ட கனவுகளையும் தவிடுபொடியாக்கியது. ஒரு பக்கம் நெட்டிசன்கள் ஆண்டவரை கழுவி ஊற்றினாலும் படத்தில் நடிகை த்ரிஷாவின் கேரக்டரையும் ட்ரோல் செய்ய மறக்கவில்லை. தக்லைஃப் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பிரம்மாண்ட வசூல் வேட்டையை அள்ளும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அதுவும் நிறைவேறாமல் போயிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆடியோ லான்ச்சில் முத்தமழை பாடலை சின்மயி பாடிய பாடலின் வரிகளும் அதன் இசையும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததால் அதை கேட்பதற்காகவே படத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பை ரசிகர்கள் மத்தியில் விதைத்தது. ஆனால் அந்த சாங்கை படத்தின் எந்த போர்ஷனிலும் வைக்காமல் படத்தின் மாண்டேஜாக மட்டுமே வைத்து இயக்குனர் மணிரத்னம் ரசிகர்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்திருந்தார். பல எதிர்பார்ப்புகளுடன் தியேட்டருக்கு சென்றவர்களுக்கு கடைசி வரையிலும் அந்த சாங்கின் ஒரு தீம் மியூசிக் கூட காட்டப்படவில்லை என்பதே பெருத்த ஏமாற்றம். இந்நிலையில்தான் தற்போது முத்தமழை பாடலின் வீடியோவை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டது. தி குரலில் த்ரிஷா இடம்பெற்றுள்ள இந்த பாடலும் நெட்டிசன்களின் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறியுள்ளது. பலரும் இந்த பாடலை எதிர்பார்த்திருந்த நிலையில் மேடையில் மைக் ஏந்தியபடி த்ரிஷா பாடியுள்ள காட்சிகளும் மேலும் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அதேபோல் இந்த பாடலுக்கு த்ரிஷாவின் உதட்டசைவுக்கும் தீயின் பின்னணி குரலுக்கும் கச்சிதமாக பொருத்தம் இல்லை என்ற கருத்தும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் அவர்கள் இதற்கு சின்மயி வெர்ஷன் வைத்திருந்தாலாவது பாட்டு நன்றாக பொருந்தியிருக்கும் என இணையத்தில் முத்தமழை பாடலை ட்ரோல் செய்து வருகின்றனர். நல்ல வேளையாக இந்த பாடலை படத்தில் வைக்கவில்லை என்றும் ஒருவேளை வைத்திருந்தால் இன்னும் ஃப்ளாப் தான் ஆகியிருக்கும் என நெட்டிசன்கள் இணையத்தில் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.